உள்ள ஓபன் பண்ணுங்க ஃபுல்லா. அதுல என்ன சீக்ரெட்? ஓமா சார் இப்பயும் கேர்ள்ஸ்லாம் வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களா? நான் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் நான். ஏய் உண்மையா தான் சொன்னீங்களா? ஆமா. வேற லெவல் பா இவர் இந்த மனசு. அதனால தான் சீரியஸாவா? ஆமா. உள்ள ஓபன் பண்ணுங்க ஃபுல்லா. அதுல என்ன சீக்ரெட்? ஓமா என் போட்டோ பார்த்து அப்படி பயப்படுற நீ? பல்லியா சார்? ஆக்சுவலா இப்போ என்ன சார் கொடுக்குறாங்க கேர்ள்ஸ்லாம்? ஏன்னா உங்களுக்கு வராத கிஃப்ட் இல்ல, வராத ப்ரொபோசல் இல்ல, இப்போ என்ன கொடுக்குறாங்க? கேர்ள்ஸ் எல்லாம் பில்லு தான் கொடுக்குறாங்க. இது வாங்கியிருக்கேன், பில் பே பண்ணி. 90% of the time questions தான். Why this, why that, why are you doing this, will you like it if I do this to you? ஸோ இந்த மாதிரி தான் பேச்சு. ஜுவல்லரி ஏதாவது செலக்ட் பண்ணுறேன்னு நம்ம செம்மையாக இருக்குன்னு நினச்சி வந்தது. இதெல்லாம் பழைய டிசைனு இப்போ தூக்கிட்டு வந்து என் உயிரை வாங்குற. இனிமேல் தயவுசெய்து நீ எதாவது வாங்கணுன்னு என்கிட்ட சொல்லு, நானே செலக்ட் பண்ணி உனக்கு தரேன். ஐ டோன்ட் கெட் டூ எக்ஸைட். இப்போ சார்பாட்டு பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐ கான்ட் செலிப்ரேட் லைக் தட். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், அது நல்லா போச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் பிஃபோர் தட் டெடி, அதுவும் வெரி க்யூட் ஃபில்ம். பட் ஐ டோன்ட் லைக் செலிப்ரேட் பயங்கரமான படம் பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்லாம். ஈவன் இன் ஃப்ளாப் ஆல்சோ ஐ டேக் இட் வெரி grounded. Even Mahamuni, I love the film. Very very sensible film, very critically acclaimed. But box office பார்த்தா பெரிய box office கிடையாது. But still people like. Doesn't mean நான் நல்லா படம் பண்ணேன், மக்களுக்கு தான் பிடிக்கல, அவங்க தான் ஸ்டூபிடு, அவங்களுக்கு தெரில, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படியெல்லாம் யோசிக்கிறது. They did not work. Maybe நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஃபீல் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகணும்னு தோணுச்சு. பட் doesn't mean நம்ம ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும்னு இட்ஸ் நோ ரூல். Title sponsor Max Gold Udayam Anuj Tiles Anand Baniyan presents Mr. X Movie Team Interview powered by Dr. Shri Verma Darling Jayachandran venue partner Feathers A Radha Hotel. சார் ரொம்ப காலமாகவே உங்ககிட்ட இந்த டிவி இன்டர்வியூஸ் எது இருந்தாலும் எப்படி சொல்லுவாங்க, பெண்களை கூப்பிட்டு ரோஸ் கொடுக்க வைப்பாங்க, ஆர்யா த ரொமான்டிக் பாய். இப்போ வந்து ஆர்யா த ஃபாதர்ஹுட் பற்றி சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்களா, அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்துட்ட பிறகு வாழ்க்கையே மாறும், நிறைய பேருக்கு பயங்கர ஒரு லக்கி சாமா இருக்கணும். எப்படி ரன்பீர் கபூர் ஆலியா பட்டும் குழந்தைய வச்சுட்டு வரும்போது தனி ஒரு 100 கேமரா அடிக்குமோ, உங்கள் ஃபேமிலிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும் போது. ஸோ என்ன சொல்கிறாங்க உங்கள் மகள்? இட்ஸ் வெரி ஒரு லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டர்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி பிளஸ்ட் ஃபீலிங் தான். அதுவும் இப்போ வந்து ரொம்ப நாட்டியான ஒரு ஏஜ், ஒரு 4-5 ஆல்மோஸ்ட் ரீச்சிங் 5. ஸோ 90% of the time questions தான். Why this, why that, why are you doing this, will you like it if I do this to you? ஸோ இந்த மாதிரி தான் பேச்சு. ஸோ இட்ஸ் வெரி 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 க்யூட். அண்ட் இப்போ வந்து ஆனால் பட் கிட்ஸ் இப்போல்லாம் வந்து தே க்ரோன் வெரி ஃபார். நம்ம இந்த வயசுலன்னு இது பேசணுமா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? இன்னும் இது மொபைல் யூஸ் பண்ணுறது, மொபைலு, லேப்டாப்பு, டிவி எல்லாமே. எனக்கு ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் வந்து ஐ டிடன்ட் நோ தட் இப்படி நம்ம வந்து வாய்ஸில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலான்னு எனக்கு தெரியல. இது திடீர்னு என் ஃபோன் எடுத்துகிட்டு ப்ளே மீ ஸ்டோரிஸ், யார்கிட்ட இவ பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா யூடியூப்பில் வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸில் ப்ளே மீ ஸ்டோரிஸ், ப்ளே மீ திஸ் சாங். அடப்பா எனக்கே தெரியல, அசிங்கமாக இருக்கு. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட், பிகாஸ் ஐ ஆம் ஆல்சோ ஒன் ரொம்ப கேஜெட் ஃப்ரீக்லாம் கிடையாது, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒரு நைஸ் குட் சாப்டர். ஈவன் நிறைய பேர் உங்களை இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க, சாயிஷா மேம் இப்போ பயங்கரமாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது தட்ஸ் வெரி கமெண்டபிள். ஏன்னா காலங்காலமாக சொல்லுவாங்களா, கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃபேமிலியோடு இருப்பாங்க. பட் அவங்க திரும்ப ஷீ இஸ் ராக்கிங் அவ்வளோ சூப்பராக. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்கள் ஒய்ஃபை திரும்ப? ஐ ரியலி லைக் ஹர் டு ஒர்க். ஆக்சுவலி டோன்ட் வெயிட் ஆர் டோன்ட் திங்க். பட் பிரச்சனை என்னென்னா, ஷீ இஸ் அ வெரி ஹேண்ட்ஸ் ஆன் மாம். 24/7 ஷீ ஹேஸ் டு பி வித். நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப்போ நானியோ யாருமே கிடையாது ஃப்ரம் த டைம் ஷீ இஸ் பார்ன். ஸோ இப்போ சப்போஸ் ஷீ வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆர் சம்படி ஹேஸ் டு டேக் கேர், இட் ஹேஸ் டு பி மீ ஆர் ஹர் மதர். ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ அவங்க நம்ம 2 பேர் இருந்தால் மட்டும்தான் ஷீ கேன் ஒர்க். ஸோ தட்ஸ் பிகம்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஸோ பட் ஸ்டில் ஷீ try to put in so much of effort, and she's very good at it. And the dance இருக்கட்டும், the way she does it, it's phenomenal. So I don't want to just miss it because she's married. That's not a right thing for me. அதனால அத்துல்யா சம்மல்ல சொல்ற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கணவர் வரணும்னு வேண்டிக்கங்க. ஓகே, வாட் யூ so much admire? ஏன்னா சும்மா பிடிக்குது பொண்ணுங்களுக்குலாம், அவரை இந்த மாதிரிலாம் சொல்றதால தான் பிடிக்குது இல்ல? இப்படி எல்லாம் சொல்லணும்னு நிறைய கத்துக்கிட்டேன். இல்லையே செய்யறாரு, அதுதான் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு.
அது இல்ல, இட்ஸ் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் தேர். ஏன்னா ஆர்யா சார்லாம் அவரோட அந்த ரொம்ப பிரைம்ல நயன்தாரா மேம் சொல்லுவாங்கல்ல கிச்சி கிச்சி மூட்டினாலாம் சிரிப்பா, அதெல்லாம் இப்போ வரைக்கும் பாக்குறாங்க. வேற இன்டர்வியூல எவ்வளவு ஜாலியா இருக்காரு இவருன்ற மாதிரிலாம் இருக்கு. சார் இப்பயும் கேர்ள்ஸ்லாம் வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களா? நான் இவங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா ஓகே, அந்த கிஃப்டா? ஆமா. ஸ்வீட்டா? ஸ்வீட் சாப்பிடுறதே கரெக்ட். gift கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஏய் உண்மையாதான் சொன்னீங்களா? ஆமா வேற லெவல் பா இவர் இந்த மனசு. அதனாலதான் சீரியஸாவா? ஆமா, ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். இல்ல அவரோட டி-ஷர்ட் பாத்தீங்களா? இல்ல ஓ உங்க டி-ஷர்ட் பாத்தீங்களா? இல்ல ஹியூகோ ஹக்ஸா, அது நான் ஹியூகோ பாஸ் நினைச்சேன். அதான் அவர் பாக்குறாரு ஃப்ரீ Actually, Hugo Boss. someone has a crush on you. உள்ள எழுதிருப்பீங்களா யாருன்னு? இப்பதான் நான் சொல்ல வந்தேன், அவரோட போட்டோஸ் சாயிஷா மேமோட எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். மனுஷன் மனுஷன். அதெல்லாம் மறந்துரு இப்போ. சரி ஓகே, Let's use the crush. ஒரு 5 minutes. யா உள்ள ஓபன் பண்ணுங்க ஃபுல்லா. அதுல என்ன சீக்ரெட்? ஓமா என்ன என் போட்டோ பார்த்து அப்படி பயப்படுற நீ? நாங்க ஹே கியூட்டியா, அவ்வளவுதான் உங்களதான். இது எதுல அதுல மாவுல பண்ணது வேணா சாப்பிடலாம் நீ. முறுக்கு முருகா இல்லையா? முருக்குப்பா சாப்பிடலாம். இட்ஸ் எடிபிள். இத பார்த்தாலே தான். இட்ஸ் எடிபிள். அதனால தான் கொடுத்தேன் உனக்கு. இட்ஸ் எடிபிள். நீ ஸ்வீட்டுக்கு பதிலா உனக்கு இது கொடுத்தேன். ஆமாங்க, ஆக்சுவலி அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல். அது இந்த கேக் மேலலாம் வைப்பாங்களா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் கேண்டி. வால் மட்டும் கடிச்சு பாருங்க, Light ஆ பள்ளி வால் கடிங்க, ஆமா. வளர்ந்துரும் திரும்ப, பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணி தான் நாங்க First நீ சாப்பிடு. Ladies first. மிஸ்டர் எக்ஸ் குடும்பம். சோ ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. சரி நான் அப்புறமா. பட் பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ், இது ஒரு எஃபர்ட், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சம்மல்ல அந்த ஒரு That's எஃபர்ட். very- எனக்கு எனக்கு பள்ளி கர்வம் எது கொடுத்தாலும் அந்த எஃபர்ட்டை பாராட்டுறாங்களே, நல்ல மனுஷனா இருக்கு. பட் வாட் டிட் யூ இது ஆஸ்க்? மாதிரி பண்றதும் எஃபர்ட் தானே. ஆமா கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்டீங்க? ஸ்வீட் கேட்டீங்க சரிங்களா? ஆர்யா அவருக்காகவே ஸ்பெஷலா ஒருத்தங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சும்மாவா? ஆமா, இது வந்து அவருக்கே சர்ப்ரைஸ் தான். இல்ல அவருக்கு எடுத்துட்டு வந்தாலும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிடுறேன். சார் ஆக்சுவலா இப்போ என்ன சார் கொடுக்குறாங்க கேர்ள்ஸ்லாம்? ஏன்னா உங்களுக்கு வராத கிஃப்ட் இல்ல, வராத ப்ரொபோசல் இல்ல, இப்போ என்ன இப்ப கொடுக்குறாங்க? கேர்ள்ஸ் எல்லாம் பில்லு தான் கொடுக்குறாங்க. இது வாங்கியிருக்கேன், பில் பே பண்ணி. உண்மையாவா? அது ஆனா அதுக்கு ரெடியா இருக்கணுமா சார் பசங்க எப்பவுமே பில் பே பண்றதுக்கு? ஆமா, கண்டிப்பா. அதுக்கும் ரெடியா இருக்கணும். சும்மா ஜாலியா மட்டும் இருக்க கூடாது, இதுக்கும் ரெடியா இருக்கணும். மெயினா பில்லு தான். இல்ல இல்ல எல்லாம் அங்க இப்பெல்லாம் போனா இங்க வந்து போனா. எல்லாருமே தான் பில் பே பண்றாங்க. அப்படியா? அப்படியா? கடைசியா நீங்க பே பண்ண ஒரு பெரிய Maybe. பில் எனக்காக உங்களுக்காக நீங்களே பே இல்ல பண்ணீங்க. மோஸ்ட்லி நான் தான் பில் பே பண்ணுவேன். அப்படியா? ஆமா, நான் எந்த ஊர் போனாலும் பாவம்பா. எல்லாத்துக்கும் நான் திங்ஸ் ரொம்ப வாங்கிட்டு தப்பான பாய் ஃப்ரெண்டோட இருக்கிற நீ. இல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் நான் பே பண்றேன். சார் நீங்க அது மாதிரி யாருக்காச்சும் போய் பெத்த அமௌண்ட்லாம் பே பண்ணிருக்கீங்களா கடைசி நேரத்துல? புரியல. பெரிய அமௌண்ட்டா ஏதாச்சும் பே இல்ல, பண்ணிருக்கீங்க? எப்பவுமே மை பாலிசி அதுதான். ஐபிஏ நோ டசன்ட் மேட்டர். வேற காசு இருக்கோ இல்லையா நான் பே பண்ணிடுவேன். அந்த நேரத்துல தப்பிச்சு கடன் வாங்கியாவது பே பண்ணிடுறேன். பட் இட்ஸ் நாட் நைஸ். ஐ டோன்ட் லைக் அப்ப மை பார்ட்னர் பேயிங் ஃபார் எனி. ஐயோ எங்க இவர் எல்லாத்துலயும் டிக் வாங்கினே இருக்காருல்ல. அதனால தான் அதனாலதாங்க. எல்லாம் கரெக்ட்டா நடந்திருக்கு. ஓகே ரைட். சோ நீங்க அதிகமா ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம் சாயிஷா மேம்க்கு? நான் அதை வெள்ளலாம் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் டு மேக் ஹர் ஹாப்பி ஐ காட் ஹர் திஸ். ஐ ட்ரைட் பிகாஸ் நான் வந்து அது வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் சர்ப்ரைஸ் வந்து வென் யூ ஆர் இன் லவ் யூ கேன் டூ இட். வென் யூ ஆர் மேரிட்ல தே டோன்ட் லைக் சர்ப்ரைசஸ். தே வாண்ட் சம்திங் வேலிட். ஸோ இப்போ நம்ம வாங்குற விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேபி நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஏதாவது செலக்ட் பண்றேன்னா நம்ம செம்மையா இருக்குன்னு நினச்சி வந்தது. இதெல்லாம் பழைய டிசைனு இப்போ தூக்கிட்டு வந்து என் உயிரை வாங்குற. இனிமேல் தயவுசெய்து நீ ஏதாவது வாங்கணுன்னா என்கிட்ட சொல்லு, நானே செலக்ட் பண்ணி உனக்கு தரேன், நீ அது வாங்கிக்கோ, நீயா ஒன்று யோசிச்சு வாங்கிறாத அப்படின்னுவாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நோ முன்னாடி நம்ம லவ்ல ஏதாவது கொடுத்தானா மொக்க பீஸா இருந்தாலும் சார் சூப்பர், வாவ், சோ தாட்ஃபுல், சோ நைஸ், சோ கைண்ட் அப்படின்னாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சொல்ல முடியும். இப்பலாம் வாங்கிருக்கேன். மேரேஜ் இஸ் தி ரியாலிட்டி இல்ல. சோ அதுல வரும்போது இட்ஸ் a different thing. ஓகே ஓகே ரைட். So she's the one who taught me women don't like surprises. அப்படின்னு. ஆஃப்டர் மேரேஜ். Yeah, no, generally they like to be surprised, but they don't like surprises. They want to be planned and everything. ரைட் ரைட். எதனால இந்த படத்துக்கு மிஸ்டர் எக்ஸ்ன்னு பேர் வச்சீங்க? நிறைய பேர் ஏன்னா துப்பறிவாளன்னா ஒரு நண்பன் நடிச்சதால இதுல மிஸ்டர் எக்ஸா?
மிஸ்டர் எக்ஸ் நிறைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு. அவருக்கா? அந்த எக்ஸ் உங்க எக்ஸ நினைச்சு எடுத்து வச்சீங்களா? உங்க எக்ஸ நினைச்சு வச்சீங்கன்றாரு. இல்ல எக்ஸ்ன்னு யாரும் இல்லங்க, நீங்க வேற. ஏய் என்னங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லன்றாரு, எக்ஸ்ன்றது நம்புற மாதிரியா சார் இருக்கு? ஏய் இல்ல இல்ல ஒரு 5 தான் இருந்தது. 5ஆ? நான் அப்ப 6ஆ? அப்புறம் என் வைஃபுக்கு தெரிஞ்சா அடி விழும். என்கிட்ட 4 தானே சொன்னேன். யார் அந்த 5வது? அது நீதான் அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க சார், உங்க எக்ஸ் டைட்டில் எக்ஸ பத்தி சொல்லுங்க சார். டைட்டில் எக்ஸ் வந்து இட்ஸ் ஏன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பை ஜானர் ஃபிலிம். ஸோ ஸ்பைஸோட பேர் எதுவும் நம்ம யூஸ்வலா தே டோன்ட் கோ பை தர். ஸோ கோட் நேம் பேஸ்டு தான். ஸோ அதோட ஒரு கோட் நேம் தான் மிஸ்டர் எக்ஸ். ஸோ இதில் யார் மிஸ்டர் எக்ஸ்ன்றது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து படம் முடியும் போது யூ அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் கால்ட் மிஸ்டர் எக்ஸ். சூப்பர். ஸோ இந்த மாதிரி படங்கள்ல ஒரு பயங்கர ஸ்பின் ஆஃப் ஏற்படுத்தலாம். சாப்டர் 2 சாப்டர் 1 எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும் பிளான் ஆமா பண்ணிருக்கீங்க. டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ். அப்படின்னு அவர் சொல்றாரு. பனியன் சைஸ் மாதிரி சொல்றாரு, டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல். இல்ல ஐ மீன் யா த ஐடியா இஸ் தட் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபிலிம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். அது ஆப்வியஸா பார்ட் 1 ஒர்க் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எப்படின்னா, இப்போ நான் அடிக்கணும்னு தேவையில்ல, அடுத்த ஃப்ரான்ச்சைஸில் வேற ஹீரோ நடிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவங்க வந்து சர்தார் ஏற்கனவே ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் இருக்கு, இது கிராஸ் ஓவர் பண்ணலாம் இந்த எக்ஸ் எஸ்எஸ் அந்த சர்தார் அந்த மாதிரி. ஸோ இது காட் எ பொட்டென்ஷியல் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் இதுதான். ஸோ தே வாண்ட் டு பில்ட் லைக் தட். ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து காட் வில்லிங் இஃப் இது வந்து பெரிய ஹிட் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எக்ஸலன்ட் சார். இப்போ நீங்க பயங்கர ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க. நிறைய பேரோட யூ டோன்ட் மைண்ட் ஒர்க்கிங் வித் 2 ஆக்டர் அது மாதிரிலாம் நீங்க யூ டூ யுவர் பெஸ்ட். இப்போ அந்த ஒரு கம்பேரிசன் ஒன்று இருக்கும்ல சார், எல்லார் காதுகளுக்கும் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்த பசங்களாம் பயங்கரமா வளர்றாங்க, 100 crore படம் பண்றாங்க, பீட் பிரதீப் ரங்கநாதா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன். ஹவு டு யூ see this comparison? உங்க காதுகளுக்கு வருமா இந்த கம்பேரிசன்லாம்? இட்ஸ் நாட் அ கம்பேரிசன். நல்ல படம் வந்தால் நல்லா ஓட போகுது, அதுக்கேற்ற மாதிரி படங்கள் தான் பண்ணணும். அவங்க கூட நம்ம அந்த படம் இவ்வளோ பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு போடுவது. யூ ஹேவ் டு டூ எ ஃபிலிம் விச் இஸ் ஈக்குவல் டு தட். அந்த கலெக்ஷன் வருமான்ற மாதிரி நம்ம படங்கள் தான் பண்ண முடியும் தவிர அவங்களோட எப்படி நம்ம வந்து இதோட 300 crores எப்படி பண்ணுறது, 400 crores அப்படி நம்ம யோசிச்சோன்னா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ. நம்ம வந்து பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்கிறாங்களா, இட்ஸ் நாட் எ பேன் இண்டியா ஃபிலிம். இப்போ வந்து ஒரு படம் நல்லா எடுத்தால் த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இட் ஹேஸ் டு டேர்ன் இன் டு எ பேன் இண்டியா ஃபிலிம். யூ கேனாட் ஸ்டார்ட் சேயிங் இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பேன் இண்டியன் ஆகாது. இட் ஹேஸ் டு கேட்டர் டு ஆல் த ஆடியன்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அப்போ தான் வந்து இட் வில் பி எ பேன் இண்டியன் ஃபிலிம். ஸோ I think like that. So it's very happy a lot of people are doing 100 crores 150 crores எல்லாம் பண்றாங்க. பட் எனக்கும் வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி ஸ்டோரி வரும்போது இட் will automatically translate into that. ஸோ அதுக்காக நான் வந்து எப்படி 100 crores ஃபிலிம் பண்ணுறது நெக்ஸ்ட்டு அப்படின்னு நான் பிளான் இட்ஸ் stupidity. You cannot do it. You have to select a good script and it has to work with the audience. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஹவு டு யூ see யுவர் ஃப்ரெண்டோட சக்ஸஸ்? இப்போ ட்ரிபிள் டி வந்து ரீசெண்டாக பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ ஜீவா சாருக்கு எல்லாமே சொன்னாங்க, அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் அது ஒரு பயங்கர கம்பேக். ஏன்னா பீப்புள் லாங் ஃபார் நீங்கள் ஆர்யா சார் விஷால் சார் இவங்களெல்லாம் ஒரு போஸ்டர் பார்த்தேன், இவங்கெல்லாம் திரும்ப வந்தா நீங்களாம் காலிடா. ஸோ அந்த மாதிரிலாம் போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது. ஸோ ஹவு டு யூ see this? இட்ஸ் எ குட் ஃபீலிங். இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து நிறைய செட்பேக்ஸ் இருக்கும், சில படங்கள் ஒர்க் ஆகாமல் போகும். பட் ஆல்வேஸ் யூ ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ். நம்ம வந்து ஒர்க் வந்து ஹானஸ்ட்டாக பண்ணிடணும். ஸோ வெனவர் ஐ டோன்ட் கெட் டூ எக்ஸைட்டட். இப்போ சார்பாட்டு பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஐ கான்ட் செலிப்ரேட் லைக் தட். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், அது நல்லா போச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி ஈவன் பிஃபோர் தட் டெடி, அது வெரி க்யூட் ஃபில்ம். இட் வாஸ் a huge hit with the audience, the kids. பட் ஐ டோன்ட் லைக் செலிப்ரேட் பயங்கரமான படம் பண்ணி பயங்கர ஹிட் ஆச்சு அப்படின்னு. ஈவன் இன் ஃப்ளாப் ஆல்சோ ஐ டேக் இட் வெரி வெரி லைக் கிரவுண்டட். ஓகே, என்னமோ நம்ம நினச்சது நடக்கல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, பட் தெர் இஸ் சம் ஃபால்ட். டசன்ட் மீன் நான் நல்லா படம் பண்ணேன், மக்களுக்கு தான் பிடிக்கல, அவங்க தான் ஸ்டூப்பிடு, அவங்களுக்கு தெரில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படியெல்லாம் யோசிக்கிறது தப்பு. தே டி நாட் ஒர்க். மேபி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு, ஒர்க் ஆகணும்னு தோணுச்சு, பட் டசன்ட் மீன் நம்ம ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும்னு இட்ஸ் நோ ரூல். ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் வாட் வென்ட் ராங். அது வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருந்தால் தான் நம்ம வந்து அதுலேருந்து ஏதாவது யூ கேன் டேக் பேக். ஸோ ஐ ஆல்வேஸ் see like that. I don't
ஃபாப் ஆனா ஐயோ அவ்வளோதான், இனிமே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இனிமே நான் அந்த ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேன், இனிமே என்ன படம் அஃபெக்ட் ஆயிருக்கா உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போலன்னு? no. See, we worked so much. I worked so hard for the film Kadamban, but it did not do well like as I thought. But somewhere in Hindi market la persa poche. So somewhere some result will be யூடியூப்ல there. அந்த படம் எவ்வளவு வியூஸ் சார்? அந்த கடம்பான் ஏதோ போட்டு 100 million வியூஸ்லாம் போயிருக்கு. அவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க அந்த So படத்தை. it will work somewhere. It will some audience will like it, some section will like it. Maybe a small outcome out of it. So many films I can say like that. So even Mahamuni, I love the film. A very very sensible film, very critically acted. But box office பார்த்தா பெரிய box office கிடையாது. But still people like. So this kind of things happen. Doesn't mean you have completely lost it. இல்லைன்னா அது வந்து அது பெரிய ஒரு செட்பேக்னு எடுத்தீங்கன்னா then you cannot come back and do a Sarpata after that. So I never think like that. Whatever is required, அந்த படத்துக்கு இது இந்த எஃபர்ட் தேவையா? No matter what was the previous film success or failure, I put that effort. Doesn't mean okay இதுல பயங்கரமா ஹிட் ஆச்சு, இதுல நான் கொஞ்சம் எஃபர்ட் போடல, இல்லை இது ஹிட் ஆகல அது நாம எஃபர்ட்டை போட வேணாம், எப்படியும் ஃப்ளாப் தான் ஆகும், அந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வேலைக்காது. என்ன எஃபர்ட் தேவையோ அந்த படத்துக்கு ஐ புட் தட் எஃபர்ட். ரைட். எனக்கு தெரிஞ்சு ஜெர்சி படத்துல எப்படி அவர் அந்த ட்ரெயின் பக்கத்துல கத்துவாரோ அதுக்கு ஈக்குவலான சீர் தான் சார்பேட்டால. சார்பேட்டா பரம்பரடா ரங்கவாத்தியம் சிஷியன்டா. உங்க ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விக்டரிக்கு நீங்க கத்தணும்னா என்ன விக்டரியா இருக்கும் அது? The one victory you enjoy a lot. பா செம்மையா இருந்துச்சு, I really need this, I got that. Whenever I play football it happens to me. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து I'm a huge football fan. I am like mad about when the game அந்த டைம் முடிச்சு அந்த கேம் நான் ஜெயிச்சேன்னா I get that feeling. கத்துவீங்களா சார்பேட்டா? அந்த ஜெயிச்சிட்டேன் அந்த கேம். Honestly I don't get it in any film, any hit, nothing. Only when I play football, when I win that game, அந்த ஜெயிச்ச உடனே தான் அந்த ஃபீலிங் வரும். எதிரே பார்க்கலாம். அதுல உங்களுக்கு அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க உங்களுடைய சினிமா கரியர்ல? ஏன்னா வெறித்தனமா ஆடுவான் கேம், அதனால தான் அந்த அது பயங்கர சண்டெல்லாம் வர மாட்டேங்குது. மான்செஸ்டர் யுனைடெட் செல்சி ஆடினா எப்படி இருக்கும் அந்த மேட்ச் மாதிரி ஆப்பன் மாதிரி ஆடுவோம். அது வின் பண்ண உடனே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி I feel like yet to come தான். ஏன்னா லைக் we cannot define successல. ஒன்னு நடந்தா அதுக்கு அடுத்து என்ன இப்போ 50 வயசுல தான் உனக்கு புரியலையா? இல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மைண்ட்ல இருக்கும்ல நமக்கு ஒரு இதுவரைக்கும் satisfaction. ஹிட் ஆனதெல்லாம் பத்தலையா உனக்கு? இப்ப என்னதான் क्वेश्चन கேடாங்க? நீ ஆன்சர் ஒழுங்கா சொல்றதுனால நான் இன்டர்ஃபியர் பண்றேன். எட்டு கம்மா ஏதோ அமேசான் ஆர்டர் போட்ட மாதிரி. ஆஃப் கோர்ஸ் ஒரு விஷயம் பியர் சாங் வந்து ஒரு வேர்ல்ட் வைடான ரெகக்னைசேஷன் தான். எந்த கண்ட்ரி போனா கூட ஒரு தடவை துபாய், அபுதாபி அங்கேயும் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. பண்ண சொல்றாங்களே, எங்க போனாலும் பண்ண சொல்லுவாங்களே. எங்க போனாலும் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துருவா. கேட்டா நான் துபாயில இந்த நாய்க்குட்டி வாங்கினேன், அபுதாபில பேக்குல ஷூட் பண்ணிட்டு ஒரு துபாய் லைக் ஸ்டே இருந்தது, ஹோல்ட் இருந்தது, அங்க வந்து நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்துருவீங்களா வீட்டுக்கு? இல்ல அப்போ நான் வந்து ஒரு டாக் எக்ஸிபிஷன் போயிருந்தேன். ஸோ அவங்க என்னை தேடி வந்து ஒரு மாதிரி அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அதனால டாக் எக்ஸிபிஷன்ல நிறைய நாய் அவுத்து விட்டுருக்காங்க, அது ஓடி வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு காரணமா வச்சு நான் நாய் தேடி வந்தேன். எத்தனை வச்சிருக்கீங்க இப்ப வீட்டுல நாய்க்குட்டி? இவங்களையும் சேர்த்தா? இல்ல இவங்க எல்லாமே இவங்க வளர்க்கறது சார். என்ன கலாய்க்க சொன்னாங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க அதுலயா? இல்ல டோட்டலா 4. என்கிட்ட 2 இருக்கு, அம்மா கிட்ட. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம், 4 பேர் பேரு. இல்ல பிராங்கி, ப்ரூஸ், ஹீரா, ஜாரா. ஹீரா ஜானாவா? ஹீரா ஜாரா. ஓகே. ஹீர் ஜாரான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஹீர் ஜாரான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன யார் மாக்கிங் இதுவா? எஸ்ராஜ் ஃபிலிம்ஸா? இல்ல நீங்க என்ன क्वेश्चन கேட்காதீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு பதில் சொன்னா. இது என்ன ஹீரா ஜாரா? வீர் ஜாரானா ஓகே. அது வந்து ஹீரா. ஹீரா ஓகே. ஜாரா ஓகே. ஜாரா ஒரு எவ்வளவு ஒரு பெரிய பிராண்ட். ஆமா பிராண்ட் நேம் கேள்விப்பட்டிருக்கோம், அது சாரா. இல்லங்க ஒரு கியூட்டா ஒரு ஃபீமேல் நேம். அடுத்து வெஸ்ட் சைடு அதெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. ஓகே சார். ஒரு பக்கம் ஜீவா சார் ஃபைனலா உங்களுடைய நண்பருக்கு கல்யாணம் எப்பாவான்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியா அவரை தேடி இருந்தாங்க விஷால். ஆனா பயங்கர ஷாக்கிங், விஷால் தன்ஷிகான்னும் போது ஆஹா பரவாயில்ல, இந்த எந்த பத்துக்குள்ள எந்த பாம்பு ஒளிஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. ஸோ கல்யாணம் ஆயிடுமா இப்போ? சர்ப்ரைஸா எல்லாம் இல்லை. நீங்க கொஸ்டின் கேட்கறதே டவுட்டே கேட்குறீங்க. இல்லை சார் சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் தள்ளி போடுற. அவர் வர பில்டிங்கை திறப்பேன், கதவை திறந்து ரிப்பனை கட் பண்ணா தான் நான் தாலி கட்டுவேன்னு சொல்றாரு, அதுக்காக கேட்குறேன். கண்டிப்பா ஐ திங்க் இஸ் இன் தட் ஒன்லி. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மெயினா வந்து அந்த பில்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வெட்டிங்கா வருது இருக்கு. நீங்க பயமா கிண்டல் பண்ணுவீங்க தானே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் இந்த விஷயத்துல? கண்டிப்பா எப்பவுமே கிண்டல் பண்ணுவேன்.
பில்டிங் எப்பதான் ஏன் கட்டுவேன்? ஆமாம், அந்த நாளைக்கு அவன் கல்யாணத்துக்கு வர வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ரஞ்சிகாவே நம்ப மாட்டாங்க. இவன் வருவானா, காலைல நைட்டு பேசினாங்க, காலைல கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், காலையில் பார்ப்போம். கண்டிப்பா சார், சீக்கிரமாவே கட்டி சாவியோட போறாரு கல்யாணத்துக்கு விஷால் சார். கண்டிப்பா. அண்ட் ஆல் இட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஆர்யா சார் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு எனர்ஜி பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க முன்னாடி கேட்டீங்களா, நாங்கள் வந்து படத்தோட சக்ஸஸை முன்னாடியே கணிச்சு ஸ்வீட் எடு கொண்டாடாவா சொல்லியிருக்கோம். ஸோ ஆர்யா சாரை தேடி அவரோட ஃபேனே ஸ்வீட்டோடய எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க நிறைய பேருக்கு கொடுத்த ஒரு பொருளை தான் சார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, கரெக்ட். ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலே அல்வா தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ பயங்கரமா இருக்குங்க. என்னங்க அல்வா இது? கவனி அரிசி அல்வா. பாருங்க சார், நீங்க வந்து ரொம்ப இல்ல யூ கேன் கிவ் தி, நீங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருப்பீங்க பாருங்க சார். கவுனி அரிசி அல்வாவா? உங்க பேரு? நசின்ஷா. நைஸ் டு மீட் யூ. வெரி நைஸ். அப்படியே ஆஹா சூப்பர். இது ஃபுல்லா இவங்களே சாப்பிடுவாங்க. சார் உங்களுக்கு தான், நீங்க எடுத்துட்டு கூட சாப்பிடுங்க அத்துல்யா. தேங்க் யூ ஸோ மச். சூப்பர். ஸோ கவுனி அரிசி அல்வா எடுங்க, கொண்டாடுங்க. என்ன பேசு, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுன்னு தெரியல. நண்பேண்டாவா? நண்பேண்டா. சார் இப்பயே எல்லா இடத்துலயும் கேட்கறாங்களே இந்த டைலாக் பேசுங்க, இது பண்ணுங்க. சார் நீங்களும் கடைசியா 2 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி குறியோட முடிச்சிடலாம் சார் இந்த ஒரு இன்டர்வியூ. ஆமா 3 பேரும் சேர்ந்து. ஆமா சார், மிஸ்டர் எக்ஸ் ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது. மிஸ்டர் எக்ஸ் வெற்றி. ஓகே, ரெடி ரெடி 1 2 3. மிஸ்டர் எக்ஸ் வெற்றி. தேங்க்யூ சார், தட் வாஸ் வெரி ஸ்வீட். ஸோ படத்தோட ட்ரெய்லர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சோ, படமும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை நிறைவு செய்யணும்னு நான் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். தேங்க்யூ. Title sponsor Max Gold Udayam Anuj Tiles Anand Baniyan presents Mr. X movie team interview powered by Dr. Shri Verma Darling Jayachandran. Venue partner Feathers A Radha Hotel.